வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ஜனவரி 2024 மாதத்தின் சிம்மம் ராசி பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும். சில இடங்களில் சாதகமான பலன்களைப் பெறுவீர்கள், ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவரின் வாகனத்தை கடன் வாங்கியோ ஓட்டாதீர்கள். யாரிடமும் எதையும் இலவசமாகப் பெறாதீர்கள். இது உங்களுக்கு உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் முழு தாக்கம் இருப்பதால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள். இருப்பினும் அவ்வப்போது நீங்கள் அலுவலக வதந்திகளிலும் நேரத்தை செலவிடுவீர்கள். அதைத் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஏனெனில் அவ்வாறு செய்வது உங்கள் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் கடின உழைப்பு வெற்றி பெறும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 7வது வீட்டில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் வலுவாக இருப்பதால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் தாக்கம் இருப்பதால் உங்கள் ராசியிலும் 5ஆம் வீட்டில் குரு பகவானின் தாக்கமும் இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்களும் படிக்க விரும்புவீர்கள். ஆனால் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்ப இயல்புடைய கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இது உங்கள் இயல்பில் சில எரிச்சல் அல்லது ஆக்ரோஷத்தை அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் 4வது வீட்டில் அமைந்துள்ள சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற உதவும். இருப்பினும் சனி பகவானின் அம்சம் உங்கள் முதல் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இருப்பதால் சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள். ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்களால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். 5ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது உங்கள் காதல் உறவுகளில் பதற்றத்தை காட்டுகிறது. பரஸ்பர சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போக்கு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துதல் போன்ற பிரச்சினைகள் உங்கள் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும். செவ்வாய் மற்றும் சூரியன் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த கிரகங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெற உங்களை ஊக்குவிக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சனி பகவானின் அருளால் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதுடன் நீண்ட கால லாபமும் கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் 8வது வீட்டில் இருக்கிறார். கேது பகவான் உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக கட்டுப்பாடற்ற வழக்கமான உங்கள் உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும். உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் மேம்படுத்தவில்லை என்றால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். பழமையான மற்றும் சமைத்த உணவின் காரணமாக வயிறு தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். பரிகாரம்: வியாழன் அன்று குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.